கம் கணபதியே நமக. கும்பராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் இனி இந்த கிரகங்கள் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கிரக நிலவரம் எல்லாமே உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்குது. எதுவும் சரியான அமைப்பில் இல்லாமல் இல்லை. ஒரு சில கிரகங்கள் சரியில்லாத அமைப்பில் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் அந்த கிரகத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் செயல்படும் விதத்தை மட்டும் கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கிடைக்கும். எப்பொழுதும் ஒரு கிரகம் சரியில்லைன்னும் பொழுது நீங்கள் பயப்படக்கூடாது. அந்த ஒரு கிரகம் தான் சரியில்லைன்னு நினைக்கக்கூடாது. சுற்றி இருக்க அத்தனை கிரகங்களும் நவகிரகத்தில் ஒரு கிரகம் சரியில்லை என்றாலும் மற்ற கிரகம் சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது அந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு சரியான நிலையில் வந்துருங்க. கவலைப்பட தேவையில்லைங்க. கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவும் தன்மை உடையவர்கள். ஆனால் எடுத்த உடனே நான் எதுவும் யாருக்கும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க. நான் எதுவும் செய்ய மாட்டேன், எதுவும் உதவ மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் உங்கள் மனசு மாறிடும். தூக்கி அள்ளி கொடுத்துருவீங்க. அவங்க கேட்டது ஒரு பங்காக இருந்தால் நீங்கள் 2 பங்காக கொடுப்பீங்க. அது உங்களோட நேச்சரே அதை மாதிரி தான் இருக்கும். நான் கொடுக்க மாட்டேன், தரமாட்டேன், சாமர்த்தியமாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு சின்ன சாமர்த்தியம் கூட இருக்காது. அவங்களே எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்படி பேசின ஒரு ஆள் இப்போ திருப்பி எடுத்துகிட்டு வந்து இப்படி அள்ளி கொடுக்குறாங்களே அப்படி தான் தோணும். இப்படியே ஏமாந்தவர்கள் தாங்க நீங்கள் நிறைய இடத்துல. சாதாரண ஏமாற்றலாம் கிடையாது. நிறைய இடத்துல நம்பி ஏமாந்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கோவம் வரும். ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, நம்ம நம்பி தானே கொடுத்தோன்ற கோவம்லாம் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கும் திரும்பி வந்து உங்ககிட்ட ஒரு உதவின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள். அவங்களோட குணம் அப்படிப்பட்ட ஒரு குணம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம். எல்லாமே கிடைக்கணும், பாவம் யாரும் கஷ்டப்படக்கூடாது, அது தப்பு அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. இது உங்களுக்கே பாதகமாக நிறைய இடத்துல மாறி இருக்குது. நல்லது நினச்சி விட்டு கொடுத்த இடத்துல கடைசியில் கெட்ட பேர் வந்திருக்கும். தேவையில்லாத சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இரத்த பந்த உறவுகளே உங்களுக்கு நிறைய இடத்துல ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை கொடுக்காம நிறைய இடத்துல உங்களை அலக்கழிச்சிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய வழி தான். நண்பர்கள் அதே போல், உறவினர்கள் அதே போல், எல்லா இடத்துலையும் ஒரு சுற்றி உங்களுக்கு ஒரே கவலையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? என்ன தான் நீங்கள் தைரியமானவர்களாக இருந்தாலும் சில சமயம் மன சஞ்சலம் ஏற்பட தான் செய்யுது. இதனால் நிறைய இடத்துல உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நல்லா இருந்திருப்பீங்க, திடீர்னு பார்த்தா உடம்பு சரியில்லைன்னு. அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வந்திருக்குங்க கும்பராசிக்கு. நிறைய இடத்துல உடல் ரீதியான பிரச்சனை தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். எல்லோரையும் எளிதாக நம்பிடுவீங்க. பார்க்குறதுக்கு அப்படியே நீங்கள் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க. நிச்சயமாக அவ்வளோ இலகிய மனசுங்க, கம்பீரமாக இருக்க மாதிரி இருப்பீங்க. ரொம்ப தேஜஸாக தெரிவிங்க. ஆனால் குழந்தை போல மனம் கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள். ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி இருப்பீங்க. வெளி தோற்றத்தை பார்க்கும்பொழுது அப்படியே வீரமாக, கோபமாக, ஆவேசமாக தெரிவிங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பூ போல், ஒரு குழந்தை போல் இலகிய மனசு. இதனால தான் நிறைய இடத்துல ஏமாந்துருக்குறீங்க. வீராதி வீரம் மாதிரி இருந்தும் ஏமாந்துட்டனே அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். வேறு வழி இல்லை. உதவி கேட்டால் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆவீங்க. யாராவது கஷ்டப்பட்டால் உங்களால் தாங்கிக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகளாலேயே நிறைய சங்கடங்களை சந்திச்சுட்டு இப்போனா உஷாராக இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் நல்லா தாங்க இருக்குது. தப்பு கிடையாது. கடந்து வந்த பாதையை அப்படியே விட்டுடுங்க. கஷ்டப்பட்டவங்களாம் கஷ்டப்படுத்தினவங்களாம் விட்டுடுங்க. உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்கள அந்த இடத்துலையே விட்டுட்டு நவுந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். காலத்துக்கு அவங்கள கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வரீங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், விட்டு கொடுத்துருவோம், போனால் போகுது, இதே சொல்லிக்கிட்டு எத்தனை காலத்துக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க? இதனால் உங்கள் குடும்ப சூழ்நிலை மாறுது. குடும்பத்தில் பிரச்சனை. உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க மறுப்பாங்க. அப்புறம் எவ்வளோ நாளைக்கு எல்லோரும் பொறுத்துக்குவாங்க? ஒரு சில டைம் அவங்களுக்கும் கோவம் வரதா செய்யும். இதெல்லாத்தையும் நீங்கள் கடந்து வரணுன்னா ஃபஸ்ட்டு யாரையும் நம்புறதை நிறுத்திக்கோங்க. எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்க. எல்லாருக்கும் கஷ்டம்ன உடனே அப்படியே இன்னும் முடிஞ்சு போயிட்டா மாதிரி உங்கள் வாழ்க்கையை தியானம் பண்ணாதீங்க. இதெல்லாம் செய்ததோட விளைவு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. கும்பராசிக்கு கிரக நிலவரப்படி பார்த்திங்கன்னா நம்ம சனி பகவானை ஃபஸ்ட்டு பார்ப்போம். சனி பகவானை ஏன் ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவானுங்க. கும்பராசிக்கு சனி பகவான் தாங்க ராசிநாதன். சனி உங்களுக்கு ஆட்சியாக அமையிறது கொஞ்சம் சோர்வாவோ நோய் பிரச்சனையோ வரத்துக்கு தாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ மாறுது. இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்தார் சனி பகவான், ஆட்சியாகவே இருந்தார். இதனால் நிறைய
நிறைய பிரச்சனை, நிறைய சோர்வு, உடம்புல ஏதோ என்னன்னே தெரியாதெல்லாம் அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். காரணமே இல்லாமல் நிறைய இடத்துல உடம்பு திடீர்னு பார்த்தா நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும். இது எல்லாமே அந்த சனி பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாததுனால வந்த விளைவு. இனிமேல் ஓரளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. சனி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல இடத்துல தான் வராரு. அவரோட பார்வை ஓரளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதுவரை வந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட தான் சனி பகவான் வராரு. உங்களோட ராசிநாதன் அவருன்னும் பொழுது உங்களுக்கு எப்பொழுதுமே மனதளவில் தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. கடைசி வரைக்கும் அவர் உங்களுக்கு தைரியமாகவே இருப்பார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சஞ்சலப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறவர் சனி பகவான். அப்படி இருக்கும்போது இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக இருக்குதுங்க. சனி உங்களுக்கு பார்க்குற பார்வை எல்லாமே நல்லா இருக்கிறதுனால நோய் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்பில் இருக்கிறீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பொருளாதாரம் நிறைய இழப்பீடு ஏற்பட்டிருக்கும். ஒன்று ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கும், இல்லை வீண் விரயமாக இருக்கும். தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் இப்போ மாறப்போகுதுங்க. நல்ல மாற்றத்திற்கு ஒரு அறிகுறியாக இருக்குது. அதே போல் இதுவரை தொழிலில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க. தொழிலே இல்லாமல் கூட போயிருக்கும். நிறைய பேருக்கு வருமானம் இல்லாமல் இருந்திருப்பீங்க, பொருளாதாரம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் இப்போ ஒரு மாறுதல் கிடைக்குதுங்க. இப்போ உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை சனி பகவானால் கொடுக்க போகுது. சனி பகவான் ஒரு நல்ல அமைப்புக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறார். முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எந்த விதத்துலையும் இனி தவறு நடக்காமல் பார்த்துக்கலாம். அதே போல் தேவையில்லாமல் பேசுகிறத நிறுத்திக்கோங்க. யார்கிட்ட பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்கன்னு ஆலோசனை பண்ணி பேசிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சனி தசை சரியில்லாத பொழுதோ இல்லை சனி தசையில் கடைசியாக இருக்கும் பொழுதோ இதை மாதிரி பிரச்சனைகள் வரும். வீணாக தேவையில்லாமல் உங்ககிட்ட அவங்களாம் பேசிட்டு ஆனால் பழியை தூக்கி உங்கள் பேரில் போட்டு நீங்கள் தான் அந்த மாதிரி பேசிட்டீங்கன்னு சொல்லிடுவாங்க. இது பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி விடும். காலத்துக்கு ஒரு அவமான சின்னமாக போயிடும். அதனால் பேசும்போது நிதானமாக பேசுங்க. முடிந்த வரைக்கும் அமைதியாக இருங்க. மௌனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கோவப்படாதீங்க. சட்டுன்னு கோவப்படாதீங்க. கோவத்தை தூண்டி விடுவார். நீங்கள் கோவப்படக்கூடாது, அமைதியாக தான் இருக்கணும். இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த கிரகம் எது வேணாலும் செய்யட்டும். ஓரளவுக்கு மனக்கட்டுப்பாடு நம்ம கையில் தானே இருக்குது. எடுத்தங்கவுத்தன் யாரையும் பேசாமல் இருந்துட்டாலே பாதி பிரச்சனை சரியாக போயிடுச்சு. உங்களுக்கு இதை மாதிரி பிரச்சனைகள் தான் சனி பகவானால் இனி வரக்கூடியதாக இருக்குதுங்க. கால் பாதத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. நடக்கும் பொழுது ஜாக்கிரதையாக நடங்க. நடைப்பயிற்சி நிறைய பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. உடம்பு பயிற்சி, தேக பயிற்சி, நடப்பயிற்சி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க. அதே போல் நிறைய தியானம் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தின்னும் பொழுது கண்ணை மூடி நீங்கள் உட்காரும் பொழுதே பிரச்சனை தான் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஆனால் அது நாளடைவில் நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றம் கிடைக்குங்க. தியானம் பண்ணுங்கள். எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக ஃபஸ்ட்டு உட்காந்து பாருங்கள். இதை தொடர்ந்து செய்யும் பொழுது 1 மணி நேரம் கூட நீங்கள் உட்கார அளவுக்கு தகுதியான ஆட்களாக மாறிடுவீங்க. தியானம் உங்களுக்கு மனசை ஒரு ஆறுதல் கிடைக்கும். மனதளவில் இருந்த கஷ்டத்துக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும். தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே வாங்க. சனி பகவானால் இனி பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சில சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தவிர்ப்பதற்கு நீங்கள் தான் சரியாக இருக்கணும். நிதானம் தான் உங்களுக்கு முக்கியம். நிதானத்தோடு இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. கும்பராசிக்கு சூரிய பகவான் நல்ல இடத்துல வர்றார். நவகிரகங்களின் தலைவன் நல்லா இருக்கார். உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. புகழ், கௌரவம். எத்தனை பேர் உங்களை எவ்வளோ கேவலமாகவோ உங்களை ரொம்ப மனசு கஷ்டப்படிப்படியாக பேசினவங்க கூட இப்போ அடங்கி போவாங்க, உங்களை புகழ ஆரம்பிப்பாங்க. உங்களோட கஷ்டத்துக்கு என்னவோ ஒரு ஆறுதல் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ சொல்லுவாங்க, அவங்க கஷ்டப்பட்டாங்க, இப்போ நல்லா இருக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அதற்கான மாற்றத்தை சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இனி வருங்காலங்களில் உங்களுக்கு புகழ் எல்லாம் கிடைக்கும். அரசாங்க உதவியும் கிடைக்குங்க. ஏதாவது லோன் மாதிரி ஏதாவது கேட்டு வச்சுருந்தீங்கன்னா இப்போ வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் அரசாங்க பணிக்கு தான் போகணும், எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்கன்னா நிச்சயமாக அரசாங்க பணிக்கு போகலாங்க. இப்போ இருக்கிற கிரக நிலவரப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது. உறுதியாக நீங்கள் படிச்சுட்டு முறையாக படிச்சுட்டு அதுலேயே கான்சன்ட்ரேட்டாக இருந்துட்டிங்கன்னா நல்லபடியாக நீங்கள் மார்க் எடுத்துகிட்டு வந்துடலாம். பணியை வாங்கிக்கலாம், உங்கள் வேலையை வாங்கிக்கலாம். அரசாங்க பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அந்தஸ்து உயரும். இனி யாரும் உங்களை தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. அந்தஸ்து உயரும். சொல்கிற இடம் நல்லா இருக்கும். நீங்கள் பேசுகிற இடம் எல்லா இடத்துலையும் காது கொடுத்து கேட்பாங்க. நீங்கள் என்ன பேசினாலும் இவ்வளோ நாளாக அவமதிச்சிருப்பாங்க, காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னதை வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க. இப்போ கேட்பாங்க.
சரியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுறதுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு துணையாக இருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் கொஞ்சம் சுமாரான பலனில் இருக்காருங்க. இவ்வளோ நாள் சரியே இல்லாமல் இருந்தவர் இப்போ கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிறார். இன்னும் கொஞ்சம் நாளில் சுத்தமாக மாறிடுவார். அது பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். இது எப்படின்னா மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்துவார், மன தெளிவையும் அவரே கொடுத்துருவார். கொஞ்சம் நேரம் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் அதுவே சரியாக ஆகிற மாதிரி இருக்கும். டென்ஷன் ஆகிறப்போ உங்ககிட்ட யாராவது சாதாரணமாக பேச வருவாங்க, அது சாதாரணமாக ஆகிடும். இதை மாதிரியெல்லாம் சந்திர பகவான் உங்களுக்கு நடுநிலையாக ஏற்படுத்தி கொடுக்குறார். மனக்குழப்பம் ஏற்படுத்துவார், அதையும் சரி பண்ணுறவரும் அவர் தான். அதனால் முடிந்த வரைக்கும் மனசுக்கு பிரச்சனையை கொடுக்காதீங்க. ஏற்கனவே நிறைய பிரச்சனை கொடுத்து தான் உடம்பு ரீதியாக நிறைய சந்திச்சிட்டிங்க கஷ்டத்தை. தேக ஆரோக்கியமே இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ ஒரு மாற்றம் தெரியுது பார்த்தீங்களா? இதை கடைப்பிடிச்சிக்கிட்டு போயிடுங்க. இதுதான் நல்லது. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது அதை நம்ம கெட்டியமாக பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இனிமேல் புரிஞ்சுக்குவீங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற இடத்துக்கு வந்துடுவீங்க. சந்திர பகவான் ஓரளவுக்கு உங்கள் மனசு ரீதியாக நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுப்பார். தேவையில்லாததுக்கெலாம் ஆசைப்படாதன்னு சொல்லுவார் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி நிறைய இடத்துல ஆசைப்பட்டு தானே பொருளாதார விரயத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க. இப்போ சொல்லுவார், இதெல்லாம் உனக்கு இல்லை, உனக்கானது கிடையாது, உன் தகுதிக்கு இது தேவையில்லைன்னு அவரே சொல்லிடுவார். நீ எப்படிப்பட்ட ஆள், இது சாதாரண ஒரு விஷயம், இதில் நீ விழுந்தனா மாட்டிக்கவே, இது தேவையில்லை அப்படின்ட்டு சந்திர பகவான் உங்களுக்கு சொல்லிடுவார். அதனால் மனசு உங்களுக்கு தெளிவு கிடைச்சிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க. செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கார். இது எப்படி பிரச்சனை ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் கிடையாதுங்க. செவ்வாயால் பெரிய பிரச்சனைகள் கிடையாது, குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்குது ஒவ்வொரு ராசிலையும். இப்போ உங்கள் சொந்த பந்த உறவுகள் கூட உங்ககிட்ட பிரச்சனை அதிகமாக பண்ண மாட்டாங்க. ஆனால் ரத்த உறவுகள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்கு ரத்த உறவுகள் இப்போ பிரச்சனை அதிகமாகவே கொடுப்பாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. பேசும்பொழுது நிதானமாக பேசிடுங்க, விட்டு கொடுத்துருங்க. ஓரளவுக்கு நிதானமாக இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு வரவங்கிட்ட என்னங்க நிதானமாக இருக்கிறதுன்றீங்களா? விட்டு பாருங்களேன், எவ்வளோ நேரம் தான் கத்திட்டு கிடப்பாங்கன்னு. கொஞ்ச நேரம் கத்திட்டு அடங்கி போயிடுவாங்க. அதை போல் அமைதியாக விட்டுடுங்க. நீங்கள் போய் பேசி பெரிய பிரச்சனை ஆக்காமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி. அவங்களுக்கு மன நிம்மதியாக இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிரும். தேவையில்லாமல் பேசிட்டு நான் பேசிட்டேனேன்னு மனசை வருத்தப்படுவீங்க. அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் எந்த வித சஞ்சலமும் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல அறிவை கொடுக்குறாருங்க, தெளிவை கொடுக்குறார். புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். எது செய்தாலும் இனி தெளிவாக செய்வீங்க. இவ்வளோ நாளாக குழப்பமாகவும் தேவையில்லாத செஞ்ச நீங்கள் இப்போ தெளிவாக தேவையானது மட்டும் என்ன செய்யலாம், ஏது செய்யலான்ற புத்திசாலித்தனமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். எந்த வேலை செய்தாலும் சரியாக செய்வீங்க, தெளிவாக செய்கிறீங்க. அப்போ வெற்றி தானே உங்களுக்கு. ஏன்னா பாதி வேலை செய்யும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் இது தப்பான வழியில் போயிட்டுருக்கோன்ட்டு. இப்போ நீங்கள் எந்த வேலை செய்தாலும் முழுமையாக செய்வீங்க, தெளிவாகவும் செய்வீங்க, அதில் வெற்றியும் கிடைக்கும். ஒரு மன நிறைவு ஏற்படும். புதன் பகவான் உங்களுக்கு பக்கத்துலேயே இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராருங்க. குரு உங்களுக்கு அருமையாக இருக்கார். இது இறைவன் கொடுத்த இடங்க. உங்களுக்கு குரு நல்லா இருக்கிறாருனால இறைவன் உங்கள் பக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அதனால் இனி கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே சரியாயிடும். நிச்சயமாக நிறைய மாற்றம் ஏற்படுங்க. நிறைய நண்பர்கள் உங்களுக்கு புதுசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து ஜாகிரதையாக பழகுங்க, அதுதான் நல்லது. அதே போல் அந்த நண்பர்கள் சில விஷயங்களை சொல்லுவார்கள், அதை ஆலோசனை பண்ணிங்கன்னா ஒரு சில இடத்துல சக்ஸஸ் ஆகிடுங்க. ஒரு சில இடத்துல உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஆனால் நீங்கள் அதை ஆலோசனை பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா சிறப்பு. இல்லையா அதிலிருந்து வெளியே வந்துடலாம். ஏதோ ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க. இது நாள் வரைக்கும் எந்த தொழில் பண்ணாலும் சரியில்லை, பண வரவு இல்லை, பொருளாதார மாற்றமே இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கு, கடன் மேலே கடன் வந்துட்டுருக்குன்றவங்களுக்கு இப்போ பொருளாதார மாற்றம் ஏற்படுது. நிறைய நிறைய நல்லது நடக்க போகுது. எந்த தொழில் செய்தாலும் சரியாக இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கலனாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலை நிரந்தரமாக செஞ்சுக்கிட்டே கொண்டுட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது நல்ல சிறப்பு தாங்க. அதே போல் வேலை இல்லை, இது வரைக்கும் நான் வேலையே இல்லாமல் இருக்கேன், என்ன பண்ண போகிறேன், இருந்த வேலையை விட்டுட்டேன் அப்படின்றவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. நிச்சயமாக உறுதியாக வேலை கிடைக்கும். அரசாங்க பணிக்கு நான் எழுத போகிறேன், எக்ஸாம் எழுத போகிறேன்றவங்களுக்கு அரசாங்க பணியும் கிடைக்குங்க. மேற்கல்வி படிக்க போகிறேன், இதுக்கு மேலே நான் என்ன படிக்கணும்னு தெரியல, அதுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அது கிடைக்குமானா கிடைக்கும். உங்களுக்கு இப்போ இருக்கிற நேரத்துக்கு பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பீங்க. இவ்வளோ நாளாக மந்தமாக இருந்த மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்குள்ள பயத்திலே இருப்பீங்க. இது நாம் நல்லா எழுதுவோமா, எக்ஸாம் எழுதுவோமான்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் எழுதுவீங்க, நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. அதே போல் மேலே என்ன படிக்கணுன்ட்டு
செலக்ட் பண்ணி எந்த கல்லூரி வேணும், எந்த படிப்பு படிக்கணும்னு கரெக்டாக கிடைச்சிரும் உங்களுக்கு. உங்கள் விருப்பப்படி இது நடக்கும். அதே போல் மற்றவர்கள் அதீத அன்பு வைக்கிற மாதிரி இப்போ வர வாய்ப்பு இருக்குது. குரு பகவானால் உங்கள் சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அதீத அன்பு உங்கள் பேரில் வச்சுக்கிட்டு வருவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அன்புக்கு அடிமையாகிடுவீங்க. எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருவீங்க. இத்தனை நாளாக விலகி இருந்தவங்க திடீர்னு வரும்பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதுக்கெல்லாம் அடிமையாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க. ஏன்னா மறுபடியும் ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் உங்களால் திருப்பி தலை தூக்கி நடக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும். இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை சரிப்படுத்திக்கோங்க. வரும்பொழுது அவங்கள என்னென்னு கேட்டு தூரம் வச்சு பழகினீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த நட்பு நீடிக்கும். அதே போல் அந்த உறவும் நீடிக்கும். எது ஒன்றையும் நிதானத்தோடு பழக முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். கும்பராசிக்கு இனி பண வரவு தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ குருவும் பணவரவை ஏற்படுத்தி கொடுக்குறார், சூரியனும் பணவரவை ஏற்படுத்தி கொடுக்குறார், சுக்கிரனும் இப்போ உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அப்போ உங்களுக்கு பொருளாதார மாற்றம் ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். எந்த விதத்துலேயும் போராட வேணாம், முயற்சி மட்டும் பண்ணால் போதும். பொருளாதார மாற்றம் நல்லாவே இருக்குது. நிறைய வளர்ச்சி ஏற்பட போகுது, தொழில் மாற்றம் ஏற்பட போகுது, முகத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், தேஜஸ் வரும். சுக்கிரனோட அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேஜஸ் கொடுப்பார். நல்லாயிருக்கும், கவலை இல்லாமல் இருப்பீங்க. இவ்வளோ நாளாக மன உளைச்சலில் முகம்லாம் மாறி போயிருக்கும். ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறி இருப்பீங்க, கவலையாக இருப்பீங்க. ஆனால் இப்போ முகத்தில் ஒரு தேஜஸ் வரும், ஒரு பளபளப்பு தெரியும், மினுமினுன்னு இருப்பீங்க. இது எல்லாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லா கொடுக்குறாருங்க. அனுபவிங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கணும்னு உங்களை ஆண்டவன் சொல்லவே இல்லைங்க. இந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராகிக்கோங்க. நல்லா இருப்பீங்க. எந்த விதத்துலேயும் இனி கஷ்டம் வராது. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ராகு கேது மட்டும் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குதுங்க. எல்லா கிரகங்களும் சரியாக இருந்தாலும் ஒரு சில கிரகம் சரியில்லாமல் போகும் இல்லையா, அதை போல் இப்போ ராகு கேது உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது. ராகுவால் என்ன பிரச்சனை, கேதுவால் என்ன பிரச்சனை வரும், அதை எப்படி நீங்கள் தடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ராகுவால் பொருளாதாரத்தை தடை பண்ண பார்ப்பார். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கும் பொழுது பெரிய தடை ஏற்படாது. ஏதோ ஒரு சில சமயம் நடைபெறும். அதையும் நீங்கள் கவலைப்படாமல் திருப்பி என்னால் முடியும்னு நினச்சிட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும். மனசுக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுத்தி விடுவார். அச்சமாக இருக்கும், எதை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும். யார் சரி யார் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அதே போல் நம்ம செய்கிற வேலை சரியாக இருக்குமான்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். இதனாலேயும் பயப்படாதீங்க, இதுவும் தெளிவு தாங்க. இப்படி ஏற்படுத்தினா தானே நீங்கள் அது எதை பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எடுத்தங்கவுத்தன்னு எதுவும் செய்ய மாட்டீங்க. இவரும் ஒரு விதத்தில் பகையாக இருந்தாலும் இதுவும் ஒரு நல்லது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மாற்றத்தை ஏற்படும் பொழுது யாராவது ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், நீ சரியாக பண்ணுறியா பாரு அப்படின்னு ஒரு பயத்தை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் சரியாக பண்ணிடுவீங்க. அதை தான் இப்போ ராகு பகவான் செய்கிறார். கேதுவால் பகை வர்றதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நிறைய பகை இருக்குது. உறவினர்கள்கிட்ட ரத்த பந்தங்கிட்ட எல்லார்கிட்டையும் பகை இருந்தாலும் மேற்கொண்டு வளர்ப்பதற்கும் பார்க்குறாங்க கேது பகவான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக மட்டும் இருங்க. வரும்பொழுது பிரச்சனைன்னு வந்தாக்க பேசி அமைதியாக சாதாரணமாக அனுப்பிவிட முயற்சி பண்ணுங்கள். இல்லை என்னால் பேச முடியல, எனக்கு கோவம்தான் வருதுன்னா உங்கள் குடும்பத்தில் யார் சரியான ஆளோ அவங்கள வச்சு பேசுங்க. நீங்கள் டைரெக்டாக போய் பேசாதீங்க. நேரடியாக எதையுமே பேசாமல் இருந்துட்டால் தப்பிச்சுக்கலாம். இல்லை நான் நிதானமாக பக்குவமாக பேசுவேன்னா பேசுங்க. பேசி ஓரளவுக்கு அவங்கக்கிட்ட சமாதானமாக இருந்து வெளியே வந்துடுங்க. அதுதான் நல்லது. இல்லையா குடும்பத்து ஆட்களை வச்சு பேசி அந்த இடத்துல பிரச்சனை வராமல் தடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது. துர்க்கையை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. ராகு காலத்தில் தீபம் 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. நிறைய மாற்றத்தை கொடுத்துருவார். உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. துர்க்கை உங்களுக்கு வழிகாட்டியாக வரும். நல்ல சக்தி கிடைக்கும், மனசில் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், வைராக்கியம் கிடைக்கும். அப்புறம் என்னங்க, உங்களுக்கு எந்த கிரகம் சரியில்லைனாலும் கடவுளோட அனுகிரகம் இருக்கும் பொழுது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம். வெற்றிக்கான பாதையை நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் தைரியமாக இருக்கணும். எதை செய்தாலும் ஆலோசனை பண்ணி செய்யணும். யாரு கூட பழகினாலும் ஓரளவுக்கு தூரம் வச்சு பழகிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க. மறுபடியும் போய் மாட்டிக்காதீங்க. எல்லாரும் நம்ம ஆள் தான், எல்லாரும் நம்மளை மாதிரி தான் நினச்சிங்கன்னா திருப்பி மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்னென்ன குணம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. அதனால் முடிந்த வரைக்கும் தூரமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. கிரக நிலவரம் எல்லாமே நல்லா இருக்குது. சரியில்லாத கிரகமும் சரியாயிடும். பிரச்சனைகள் தீர்ந்துடும். வாழ்க்கையில் இனி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. புதுசாக எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க.